40 லட்சம் ஏக்கருக்கு பாசன விஷயத்துக்கு ஒரு மாநில முதலமைச்சர் அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. இது அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. அந்த அதிகாரத்தை முதலமைச்சர் அதிகாரத்தை வந்த உடனே அவரே தோக்கடிச்சிட்டாங்க அந்த நாட்டு மக்கள். பாருங்க, தமிழ்நாட்டின் பாதி பகுதி போயிட்டு தம்பி. ஒரு மாநிலம் பிரிக்கும் போது 35 விழுக்காடு வனப்பகுதி இருக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. கர்நாடகத்துக்கு இருக்கு, கேரளாக்கு இருக்கு, ஆந்திராக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 25 விழுக்காடு கூட இல்லை. என்ன அந்த மாதிரி வந்துச்சு. காமராஜர் இந்தியனா இருந்தாரு, அண்ணாதுரை கருணாநிதி வகைராக்கள் திராவிடனா இருந்தாங்க. ஆனால் ஆந்திராவிலோ கர்நாடகத்திலோ கேரளாவிலோ திராவிடன் இருந்தானா? இல்லை, இல்லையா? ஆக காங்கிரஸ் கட்சியினர் இந்தியர்களா நின்று தமிழகத்தின் பல பகுதியில் இழந்தார்கள். திராவிட இயக்கத்தவர்கள் திராவிடர்களா வேடம் போட்டு தமிழ்நாட்டின் உரிமை இழப்புகளுக்கும் பறிப்புகளுக்கும் துணை போனார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் 60 ஆண்டு கால வரலாறு. வேளாண்மை மண்டலம்னு அறிவிச்சிட்டாரு, அதனால அது முடங்கி போகுது. அப்ப வேளாண்மை மண்டலம் இருக்கட்டும், தண்ணி வந்தா தானே உனக்கு வேளாண்மை மண்டலம். பாலைவனமா போயிட்டுனா காவிரி படுகையினுடைய அணைகளை வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர, அதற்கு சட்ட போராட்டம் நடத்தணும். இந்த ரெண்டையும் தவிர வேறு வழி இல்லை. அணையை கட்டிடுவான், சொட்டு தண்ணி ஒகேனக்கல் வராது, நெற்களஞ்சியம் பாலைவனமா மாறும். நம்ம இலக்கியத்தில் அந்த பாட்டு இருக்கு ஐயா, குடகுமலை எங்கமலை அம்மே. ஆமா ஆமா, அது நிறைய திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடித்த இதயக்கணியிலாம் வரும். கன்னடத்து குடகுமலை கருவாகி கனி வயிற்றில் கருவாகிலாம் வரும். குடகு என்ற சொல்லி தமிழ் சொல்லு, குற்றால குருவஞ்சி. ஆமா, அது நிறைய படம் இருக்கு, சங்க இலக்கியத்தில் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அந்த குடகுங்கிற சொல்லி தூய தமிழ் சொல்லு. இப்ப அந்த அந்த குடகுங்கிற 3 எழுத்து சொல்ல அழிச்சிட்டான். கன்னடத்தில் எழுதி வச்சுட்டான், ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்கான். என்ன, அப்ப அந்த குடகு பகுதி மக்கள் தமிழ்நாட்டோட சேர விரும்பினாங்க. இன்னும் சொல்ல வேண்டுமானால் விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் இராணுவ தளபதி மார்ஷல் கரியப்பா அந்த குடகுல பிறந்தவர், மடிக்கேரி. அவர் சொன்னாரு, என் குடவா மொழிக்கு எழுத்து கிடையாது, நான் தமிழ்ல தான் படித்தேன். அப்படின்னா நான் தமிழன் தான், தமிழ்நாட்டோட சேரதான் எனக்கு விருப்பம்னாரு. 2வது இராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் திம்மையா, 2 பேருக்கும் மடிக்கேரியில் சிலை இருக்கு. அவர் கரியப்பா கருத்தை நான் வழிமொழிகிறேன்ட்டார். அப்போ விழித்து கொண்டிருக்கணும்ல. அப்ப காங்கிரஸ், காமராஜர் செய்த வரலாற்று பிழை அது. காமராஜர் உச்சபட்ச தலைவர், இந்தியாவில் இனி எந்த தமிழனும் கனவூட காண முடியாத உச்ச நிலைக்கு உயர்ந்தவர். ஆனால் மொழிவழி மண்ணில் பிரியும் போது அவர் தமிழனாக இல்லாம இந்தியனா இருந்துட்டார். அப்போ குடகை தமிழ்நாட்டோடு சேர்த்திருந்தா இந்த காவிரி சிக்கலே எழுந்திருக்காரு, இல்லையா? கன்னடர்களுக்கு அதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. கிடைக்கிற தண்ணியை வச்சு வேளாண்மை செய்யணும், அவன் பாட்டில் உழுதுகிட்டு இருப்பான், நட்டுக்கிட்டு இருப்பான், இல்லையா? அந்த மாதிரி வரலாற்று பிழை காமராஜர் காலத்துல. அவர் தான் நிறைய அணைகளும். ஆமா, என்ன சொல்லிட்டாங்க, சி சுப்பிரமணியன் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர், பெரிய தலைவர், காமராஜருக்கு நிகரானவர். அவர் என்ன சொல்லிட்டாரு, நெடுந்தொலைவு மலைப்பகுதி, அதை கட்டிக்கிட்டு நம்ம அழ முடியாது, நாம தான் செலவுக்கு பணம் கொடுக்கணும். அங்கேருந்து வரும், அங்கே நிறைய ஏராளமான காப்பி தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள், அதெல்லாம் வருமானம் இருக்கு. என்னமோ கவனம் இல்லாமல் விட்டுட்டாங்க. அதே போலதான் நம்ம மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டத்துக்கு பாசனம் தரக்கூடிய முல்லை பெரியார் அணை, வெள்ளைக்காரன் கட்டினது முல்லை பெரியார் அணை. நெடியோன் மார்பில் ஆரம் போன்று பேரியாற்று பெருவெள்ளம்னு சிலப்பதிகாரத்தில் வருது. அந்த முல்லை பெரியாறு அணை இருக்கக்கூடிய தேவிகுளம் பீர்மேடு வட்டம், நான் அணைக்க போயிட்டு வந்தேன். யாரும் போக முடியாது, நான் தான் போயிட்டு வந்தேன். அதாவது அதிகாரம் மற்ற எவரும் அங்க போக முடியாது. கேரளா காவல்துறை பாது, அதுலயும் கலைஞருடைய துரோகம் தான். எல்லா உரிமையும் நமக்கு இருந்து விட்டு கொடுத்துட்டாரு கேரளாக்கு 71. அது இந்த காவிரி சிக்கல் உருவாகிற காலகட்டத்தை தான் முல்லை பெரியார் சிக்கலாம் கலைஞர் விட்டு கொடுத்துட்டாரு. அது போகட்டும், அது பிற பேசுவோம். அந்த தேவிகுளம் பீர்மேடு 2 வட்டத்தை தமிழ்நாட்டோடு சேர்த்திருந்தா மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் 70 விழுக்காடு 80 விழுக்காடு தமிழர்கள் தாங்க. தேயிலை தோட்ட தொழிலாளர் நிலம் அவனுக்கு, தொழிலாளர் வாழ் உரிமை பெற்றவர்கள் தமிழர்கள். அப்ப ஈவேராவே அதுல நான் பணிக்கிறேன் அந்த மொழிவழி மாநில சீரமைப்பு குழுவின் உறுப்பினர். அவர் கேரளாவை சேர்ந்தவர். அந்த அந்த கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லை பிரிக்கும் போது சட்டப்படி அவர் இருக்கக்கூடாது, 2 மாநிலத்தை சேர்ந்து யாரும் இருக்கக்கூடாது. ஆனா அவருக்கு நேருவிடம் இருந்த செல்வாக்கின் அடிப்படையில் அவர் இருந்தார் பணிக்கர், இல்லையா? நம்ம தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலையப்ப அவர் தான் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பணிக்கர். அவர் தலைமையில தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து சொல்லும்ல. அது போகட்டும், ஒரு நினைவுக்கு சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு, ஈவேரா வந்து பார்த்து, எனக்கு நிறைய தேயிலை தோட்டம் இருக்கு, அதனால என் இடத்த எங்களுக்கு கேரளாவோட தந்துருன்னு சொன்னா இவர் ஆதரவு கொடுத்துட்டார். மார்ஷல் நேசமணி, பேசுமணி, சிலம்புச்சல், மாப்பூசிலாம் போராட்டு கூடுமானவரை கொஞ்சம் பெற்றாங்க. அந்த சிக்கல் அப்படி வருது. அப்போ தேவிகுளம் பீர்மேடு எங்கே சேர்ந்தா முல்லை பெரியார் சிக்கலே கிடையாது, நம்மகிட்ட இருக்கும்.
குடகு மாநிலத்தை தமிழ்நாட்டை சேர்ந்து காவிரி சிக்கலே இல்லை. அது காமராஜர் காலத்தில் நடந்த அந்த சி சுப்பிரமணியம் அவர் பார்த்த பார்வையில் அது நம்ம இழந்துட்டோம். இப்போ அது ஆனால் வந்து காமராஜர் செஞ்ச அது அந்த 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 நேரத்தில் தமிழனா இல்லாமல் இந்தியனாக இருந்துட்டார். அவர் நேரு கோடு போட்டால் தாண்ட மாட்டார். அப்படி அது ஒரு வரலாற்று பிழை. இப்போ காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பெரிய துரோகங்களை செஞ்சிருக்கு பார்த்தீங்களா? விடுதலைக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் சொன்ன மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? விடுதலைக்கு பின்பு இப்ப பாருங்க, ஆந்திராவில் ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் 2 மாநிலம், தெலுங்கானா தனியா பிரிச்சுட்டு போயிட்டான். ஏன் பிரிச்சான்? ஒரே சமுதாயம் தானே, ஒரே மொழி தானே. என்ன தேவை வந்தது? அது ஏற்றத்தாழ்வு தான், பொருளாதாரம், தொழிற்சாலை, அது இது. அதான் நம்ம சந்திரசேகர் ராவ் அவங்க பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்களே. காளேஸ்வரன் அணை திட்டம்னு தம்பி, தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் தோற்று போகும். ஆமா, நிறைய 40 லட்சம் ஏக்கருக்கு பாசன விஷயத்துக்கு ஒரு மாநில முதலமைச்சர் அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. இது அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. அந்த அதிகாரத்தை முதலமைச்சர் அதிகாரத்தை வந்த உடனே அவரே தோக்கடிச்சிட்டாங்க அந்த நாட்டு மக்கள். பாருங்க, இல்ல அவங்க பெரிய முன்னுதாரணமா இருக்காங்க. நிறைய தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து, தொழில் வளர்ச்சி மட்டுமல்ல, பின்தங்கிய பகுதியெல்லாம் 40 லட்சம் குறுக்கம் தம்பி. காளேஸ்வரன் அணை திட்டம்னு பல மலைகளை குழாய் வச்சு தண்ணியை கொண்டு போயிட்டாரு. சரி, இப்ப குடிநீர் வரும் காவேரிக்கு, குடிநீர் தானே தேவை, நான் தர்றேன் தண்ணி. ராசி மணல் ஒரு அணையை கட்டிக்கிறேன். 1961 காமராஜர் தான் அடிக்கல் நட்டினாரு. கிட்டத்தட்ட 60 டிஎம்சி தண்ணி திறக்க முடியும். அணையை நான் கட்டிக்கிறேன், காசு கூட வேண்டாம் அணை கட்டுறதுக்கு. அங்கிருந்து தண்ணி பெங்களூர் கொண்டு போங்க. 5 டிஎம்சி தானே உங்களுக்கு தேவை குடிநீர், 6 டிஎம்சி கொண்டு போங்க, 10 டிஎம்சி கொண்டு போங்க. உபரி தண்ணி நான் மேட்டூருக்கு மேல நான் தேக்கி வச்சுக்கிறேன். இதுக்கு உடன்படுவார்களா? இதுல ஒரு பகுதி தண்ணி கேரளால, வயநாட்டுல இருந்து வருது. அது இந்த கபினியார் கேரளால இருந்து வருது இல்லையா? புதுச்சேரிக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும். அப்ப கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி 4 மாநிலம் வருது. இப்ப நமக்கு இந்த சிக்கல் என்னன்னா, ஏற்கனவே நர்மதா ஆற்று வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒழுங்கா மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகம் தண்ணி போகுது. அதே போல கிருஷ்ணா ஆற்று வாரியம் இருக்கு. கிருஷ்ணா ஆற்று மேலாண்மை வாரியம் கட்டுப்பாடு அவங்ககிட்ட போயிட்டு, நர்மதா ஆற்று கட்டுப்பாடு வாரியத்திட்டு போயிட்டு. அதே மாதிரி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி மேலாண்மை வாரியமா இருந்தா அணைகள் அவங்க கட்டுப்பாட்டில் போயிருக்கு. அதுதான் இப்போ வரலாற்று திராவிடர்கள் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை. இப்போ இவ்வளோ பெரிய பிள்ளைகளாக நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த இப்போ சமீபமாக இவ்வளவு பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்த மேகதாட்டு அணை. இதில் கர்நாடக தரப்பில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேகதாட்டு அணை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது செய்ய போகுது, இதில் நீங்கள் அணை தண்ணீரை சேமிச்சோன்னா தமிழ்நாட்டுக்கு தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு தான் இந்த சொல்ல பயன்படுத்துகிறாரு. அதுலேயும் இப்போ கபினி நிறைந்து தண்ணி திறந்த பிறகு தான் பயன்படுத்துகிறாரு. 10 நாட்களுக்கு முன்பு என்ன சொன்னார் எடியூரப்பா, டி.கே. சிவகுமார், எடியூரப்பா ஒரு செய்தி சொல்லணும். மேகதாட்டு என்று சொல்லக்கூடிய ஆடு தாண்டி தமிழ்நாட்டின் பகுதியை நான் சொல்றேன். அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வழக்கப்பட்டு அணையை கட்ட முடியாது. அது வந்து எப்படி ஏற்க முடியும் அப்படின்னா, 2005ஆம் ஆண்டு ஒகேனக்கல் வந்து குதிச்சுட்டாரு எடியூரப்பா, ஏன் இடம்னு சொல்லி. ஒரு படகு விடுகிறதுல ஏதோ வனத்துறையில் ஒரு துப்பாக்கி சொன்னது, ஒரு கன்னடர் ஒரு உயிரிழக்க நேரிட்டது. அது சரியா தவறா என்பது வேறு. நம்ம இயற்கைக்கு மாறாக எவருடைய உயிரையும் எவரும் பறிக்கக்கூடாது நம்முடைய நிலைப்பாடு. அதனாலதான் மரண தண்டனை நம்ம எதிர்த்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டில். அது வேறு. ஆனா ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கு. இந்த இடத்துல வந்து நின்று கொண்டு ஒகேனக்கல் கர்நாடகத்துக்கு சொந்தம்னு ஒரு வலிமை மிக்க தலைவர், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லும் போது, நான் ஏன் நம்ம ஆடு தாண்டி எனக்குன்னு சொல்லக்கூடாது? 4 கிலோமீட்டர் தானே, 30 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்து அவர் சொல்லும்போது 4 கிலோமீட்டர் என் கோயில் இருக்கு, முனியன் கோயில் இருக்கு, காளி கோயில் இருக்கு, வழிபடுற இடம் இருக்கு, நான் ஏன் சொல்லக்கூடாது? இப்போ அதெல்லாம் சாத்தியமாய்யா? நம்ம ஒரு தண்ணீர் வாங்குறதுக்கு நமக்கு இத்தனைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீரே நம்மளால வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ நம்ம அதெல்லாம் மகாராஷ்டிராவில் பெல்காம்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? அந்த பெல்காம் வந்து கர்நாடகத்தோட சேர்க்கன்னு இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல கோலாப்பூர்னு அங்க ஒரு இடம் இருக்கு, இங்க கர்நாடகத்துக்குள்ள. மகாராஷ்டிரா உச்சநீதிமன்றம் வழக்கப்பட்டிருக்காங்க இந்த பகுதியை என்கிட்ட சேர்க்கணும்னு. இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை சிக்கல் இருக்கா இல்லையா? சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை சிக்கல் இருக்கா இல்லையா? நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் எல்லை சிக்கல் இருக்கா இல்லையா? அசாமுக்கும் நாகாலாந்துக்கும் எல்லை சிக்கல் வந்ததா இல்லையா? துப்பாக்கி சூடெல்லாம் வட மாநிலம் நடந்தது தம்பி. 2 காவல்துறை மோதினாங்களா இல்லையா? சிக்கல் வராத வரைக்கும் சிக்கல் இல்லை தம்பி. நம்ம ஊர்ல நடைமுறையில் கிராமங்கள்ல
முடுக்கு சண்டையில் எத்தனை பேர் செத்துருக்கான்? அதை சந்துன்னு சொல்லுவோம். ஒரு வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு இடையில இருக்கிற முடுக்கு சண்டையில் வரப்பு சண்டை, வரப்பை நகட்டிட்டான், பொலியை நகட்டிட்டான், வெட்டிக்கிட்டு செத்துருக்கமா சாவலையா? நம்ம நூற்றுக்கணக்கான வழக்குகள் சந்திருக்கமா இல்லையா? எப்படி 6 தண்டியை நான் விட முடியும்? அது மண்ணுரிமை தம்பி. மொழிவெளி மாநிலம் பிரியும் போது கோலார் தங்கவயல், கொல்லேகாலம், தண்டுப்பகுதி, பெங்களூரு, எங்களூரு, குடகு மாகாணம், இது எல்லாம் தமிழ்நாட்டோடு சேர்த்திருக்கணும். அதே போல கேரளால தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை, நெடுமன்காடு, கொச்சின், சித்தூர், பாலக்காடெல்லாம் தமிழ்நாட்டோடு சேர்த்திருக்கணும். செங்கோட்டை நகர் மட்டும் சேர்ந்தது. வளமான வனப்பகுதி பூரா கேரளாவுக்கு போயிட்டு. அதே போல ஆந்திரால சித்தூர், புத்தூர், பழமநேரி, திருப்பதி, திருக்காலத்தி, திருத்தணி மட்டும் சேர்ந்தது நம்ம தமிழர்கள் போராடி. சித்தூர் மாவட்டம் முழுவதும் வந்து தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட்டிருந்தா பாலாறு நம்ம கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். இப்போ அவன் 30 அணை கட்டிவிட்டான். 30 கிலோமீட்டர் 30 அணை கட்டிட்டான். அப்போ பாலாற்று தண்ணி தடைபடுது. அப்போ மொழிவெளி மாநில பிரிவினையில் எவ்வளவு நிலப்பகுதியை நம்ம இழந்திருக்கிறோம்? தமிழ்நாட்டின் பாதி பகுதி போயிட்டு தம்பி. ஒரு மாநிலம் பிரிக்கும் போது 35 விழுக்காடு வனப்பகுதி இருக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. கர்நாடகத்துக்கு இருக்கு, கேரளாக்கு இருக்கு, ஆந்திராக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 25 விழுக்காடு கூட இல்லை. அதையெல்லாம் ஏன் கவனம் எடுக்கல? அகண்ட திராவிட நாடு, அந்த போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுகிற திராவிட இயக்கம். புரிஞ்சதா உங்களுக்கு? இவங்க திராவிட நாடுங்கிற முழக்கத்தை வைத்ததுனால மொழிவெளி மாநிலம் பிரியும் போது சித்தூர் அங்க இருந்தானே, இங்க இருந்தானே, அந்த மாதிரி வந்துச்சு. காமராஜர் இந்தியனா இருந்தாரு, அண்ணாதுரை, கருணாநிதி வகைராக்கள் திராவிடனா இருந்தாங்க. ஆனால் ஆந்திராவிலோ, கர்நாடகத்திலோ, கேரளாவிலோ திராவிடன் இருந்தானா? இல்லை. கேரளால மலையாளியா நின்னான். ஆகையினால நம்ம பகுதியை பிடிங்கிக்கிட்டான். கர்நாடகத்தில் கன்னடனா நின்னான், கூடக அங்க சேர்த்துக்கிட்டான். கோலார் தங்கவேல நமக்கு தர மறுத்துட்டான். பெங்களூரு தலைமை இடமா போயிட்டு, கொல்லேகாலம் போயிட்டு, ஆந்திரால சித்தூர் மாவட்டத்தில் தெலுங்கானா நின்னான், சித்தூர் மாவட்டத்தை பிடிங்கிக்கிட்டான். ஐயா ஈவேராவே சொல்லியிருக்கார் தம்பி, என்கிட்ட பதிவு இருக்கு. சித்தூர் மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே ஐயா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, அது என்றோ முடிந்து போன கதை, அதை இப்போ கிளறக்கூடாதுக்காரு. சரி ஐயா, சென்னையை ஆந்திரர்கள் கேட்கிறார்கள் ஐயாண்ணா, கொடுத்து விட்டு மீதி தமிழ்நாட்டை என்கிட்ட கொடுங்காரு. சென்னையை ஆந்திரர்கள் கொடுத்து விடணுமா, மீதி இருக்கிறது இவற்றை கொடுத்துடணுமா? இது ஈவேராவனுடைய விடை இல்லையா? ஆக காங்கிரஸ் கட்சியினர் இந்தியர்களா நின்று தமிழகத்தின் பல பகுதியில் இழந்தார்கள். திராவிட இயக்கத்தவர்கள் திராவிடர்களா வேடம் போட்டு தமிழ்நாட்டின் உரிமை இழப்புகளுக்கும் பறிப்புகளுக்கும் துணை போனார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகால வரலாறு. நீங்க சொன்ன மாதிரி இந்த 60 ஆண்டுகால வரலாறுல இந்த புவியியல் ரீதியா நம்ம இழக்கப்பட்ட இந்த இழப்பு தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம சந்திச்சு. கச்சத்தீவு எப்ப தம்பி இழந்தோம்? கச்சத்தீவு சேதுபதி மன்னரின் பட்டா நிலம் தம்பி, ராமநாதபுரம். இந்த திராவிட நாடு கோரியவர்கள் ஆட்சியில தானே இழந்தோம். அதுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட தூக்கி போடலையே. ஒப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன்னு சொல்லுவார் ஐயா கலைஞர். இப்போ உதாரணத்துக்கு அந்த 71 காவிரிக்காக வழக்கு போட்டாங்களா, அந்த வழக்குகள் நான் திரும்ப பெறலன்னு சொல்லிட்டாரு. மன்னை ரங்கநாதன் சொல்றவரு உச்ச நீதிமன்ற நீதிபதியிலே கலைஞர் கையெழுத்து போட்ட ஆவணத்தை எடுத்து காட்டியிருக்காங்க. அவருடைய நேர்காணல் நான் வச்சிருக்கேன். அந்த நேரத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்ததுனால அரசியல் சிக்கல்கள் எதுவும் உருவாகிவிடக் கூடாது என்பதனால நீதிபதிகள் என்கிட்ட காட்டி அவர் கையெழுத்தை நான் வெளிப்படுத்தவில்லை, கையெழுத்து அவர் போட்டு கொடுத்தது உண்மைன்னு ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய வரலாற்று பிழையாகி விட்டது. இவங்க கேட்டது திராவிட தனி நாடு. பிறகு ஆட்சிக்கு வந்தது மொழிவெளி மாநிலம் பிரிந்த அரைகுறை தமிழ்நாடு ஏதோ அமைந்தது. தமிழ்நாடு, சேர, சோழ, பாண்டிய நாடுகள் ஒரு மொழி பேசக்கூடிய நமக்கு ஒரு நாடு அமைந்ததுன்னு நம்ம அதை நவம்பர் 1 நம்ம கொண்டாடுறோம். பல இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம்ங்கிற முழக்கம்லாம் வச்சிருக்கோம். இந்த நாட்டின் ஆட்சிக்கு வந்த இவர்கள் நம்மிடம் இருந்த கச்சத்தீவு தீவு பகுதியை நம் தமிழன் பகைவன் சிங்களனுக்கு பறி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்துட்டாங்க. இன்றைக்கு காவிரி முடங்குவதற்கு துணை போயிட்டாங்க. முல்லை பெரியார்னு சொன்னல தம்பி, 1971 வரை அந்த முல்லை பெரியார் அணையினுடைய இன்னைக்கு 17, 25 மரத்தை வெட்டுறதுக்கு இன்னை வரைக்கும் அனுமதி தர மாட்டான். அந்த மரத்தை வெட்டினா வேலை செய்யலாம். நான் போய் பார்த்தேன், 15 மரம் வெட்டினா போதும். 1971 வரை மரம், செடி, கொடிகளை வளர்ப்பது தமிழ்நாடு அரசு, நீர்வளத்துறை. படகு விடுகிற உரிமை தமிழ்நாட்டு அரசு. ஓடுகிற நீர், வருகிற நீர், அதாவது விழுகிற நீர் கட்டுப்படுத்துகிற பயன்படுத்துகிற உரிமை தமிழ்நாட்டுக்கு அரசு. மரம், செடி, கொடிகளை வளர்ப்பதும் வெட்டுவதும் தமிழ்நாட்டுக்கு அரசு. மீன்பிடி குத்தகை தமிழ்நாட்டுக்கு அரசு.
எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாக்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கு இருந்தது 71 வரை. அந்த தண்ணீரை பயன்படுத்தி, இப்போ குடிநீருக்குன்னு சொல்கிறான் பாருங்க, அது மாதிரி அந்த தண்ணீரை குடிநீருக்கும் வேளாண்மைக்கும் என்று கட்டப்பட்ட அணை அது. உடன்படிக்கை அப்படித்தான் இருக்கு. மூன்றாவதாக மின் உற்பத்திக்கு புனல் மின் நிலையம் அமைக்கிறோம் என்று ஒரு உடன்படிக்கை சரி அச்சுத மேனன் என்கிற முதலமைச்சர், அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார், கருணாநிதி உடன்படிக்கை போகும்போது அவர் சொல்றாரு, அப்ப மீன் பிடிக்கிற உரிமையை எங்களுக்கு கொடுத்துருங்க, மரம் செடி கொடிகளை வெட்டுகிற உரிமையை வளர்க்கிற உரிமையை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, படகை நாங்களே வெட்டுக்கிறோம் இல்லையா, காவலை நாங்களே காத்துக்கிறோம், விட்டு கொடுக்குறாரு கலைஞர். அப்ப எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுது? 999 ஆண்டு உடன்படிக்கை, வெள்ளைக்கார உடன்படிக்கை, முல்லை பெரியாறு 2.25 லட்சம் ஏக்கர். அப்போ ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம், ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம். இன்னைக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை இப்படி போகுது. அப்போ இன்றைக்கு 1 லட்சம் ஏக்கர் இல்லை நமக்கு. 1.25 லட்சம் ஏக்கர் வைகையாற்று பாசன பகுதியில் பாசன உரிமை, வேளாண்மை தொழில் உரிமை, உழைப்பு உரிமை, பிழைப்பு உரிமை நம்ம இழந்திருக்கிறோம் இந்த திராவிடர்களால். நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்களையும் வச்சு பார்க்கையில நம்ம ஒரு அரசியல் பிழை, வரலாற்று பிழை நடந்திருக்கு அரசியல். நம்ம அதன் காரணமா தான் நம்ம வந்து இப்போ இவ்வளவு எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம், சிக்கலை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு புறம் இருக்கு ஐயா. இப்போ தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேக அரசு, முதலமைச்சர் விஜய் வந்து கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் அவங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த அணுகுமுறை வந்து ஒரு வேளை நடந்திருந்தா, இல்லை மறுபடி எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா, பேச்சுவார்த்தை மூலம் இது ஏதாவது தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? தீர்வு கிடைக்காது. எதன் அடிப்படையில்? அதாவது ஏற்கனவே 18 முறை நம்ம பேச்சுவார்த்தை நடத்தோம். நீங்க கூட ஒரு அறிக்கை கூட விட்டுருந்தீங்க முதலமைச்சருக்கு கோரிக்கையில, சிவகுமார் பேச்சை நீங்க எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது எந்த இல்லை, அதே பேச்சுவார்த்தை என்ற காலத்தை கடத்தி காரியத்தை முடித்து விடுவார்கள் அவர்கள். ஏற்கனவே 18 முறை 71 இந்திரா காந்தி ஏற்பாட்டில் பாபு ஜெகஜீவன் ராம் மாபெரும் தலைவர், லால் பகதூர் சாஸ்திரிக்கு அடுத்து பிரதமர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய தகுதி பெற்றவர் இல்லையா, அந்த பாபு ஜெகஜீவன் ராம் நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தார் ஒன்றியத்தில். அவர் தலைமையில் தான் பேச்சுவார்த்தை 18 முறை நடத்தியிருக்கோம். தோல்வியில் முடிந்தது. 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். முதலமைச்சர்கள் மட்டத்தில் 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தணும், நடைபெறலை. ஆளுநரும் கன்னட முதலமைச்சரும் பேசி பார்த்தாங்க. தமிழ்நாடு ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரின்னு பேர் அவருக்கு, பேசி பார்த்தார், முடியலை. எத்தனையோ முறை பேச்சுவார்த்தை நடத்தி முடியலை என்பதுக்கு தான் நீதிமன்றம். நீதிமன்றத்துக்கு போன பிறகு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. அதை மீறி 3 முறை ஐயா கலைஞரும் பேசினாரு, அம்மையார் ஜெயலலிதாவும் பேசினாங்க, அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி 2015. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் சரி, நிறைய கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, அன்புமணியை அதில் தெளிவாக சொல்றாரு. அன்புமணியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மிக சரியா கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு, மிக சரியான அரசியலை முன்னெடுக்கிறார். அதில் நம்ம விமர்சனம், அவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கிறது மட்டும்தான் நமக்கு உடன்பாடு இல்லை. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக போறாரு. அதே மாதிரி நம்ம இப்ப அண்மையில புதிய தமிழம் கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர் ஒரு முன்னெத்தி ஏர் போல ஒரு முன்னெடுப்பு எடுத்தாரு. அது உரிய காலத்தில் சரியான நேரத்தில் சரியான சூழல் எடுத்தாரு. கடும் எதிர்ப்பு நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், அது மாதிரி கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு, நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமான், IJK இந்திய ஜனநாயக கட்சி அதனுடைய தலைவர் வந்திருந்தா, நானும் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தேன். அது சரியான நிலைப்பாடு, மிக சரியா மருத்துவர் கிருஷ்ணசாமி எடுத்தார். இதெல்லாம் ஒரு 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காரு. இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு விஷயத்துல இங்க ஒரு வேற மாதிரி போராட்டம் போயிட்டு இருக்குதுல, மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சரியான நேரத்துல ஒரு அனைத்து கட்சி, அது சரியானது எவர் செய்தாலும் எப்பொழுது செய்தாலும் எந்த சூழல் செய்தாலும் வரவேற்பதான் தம்பி தமிழனுடைய பண்பாடாக இருக்க முடியும். அதான் நல்லதும் கூட. அதுல போய் நம்ம அரசியல் பார்க்க கூடாது. இப்ப திமுக பார்க்கல, நியாயமான உதயநிதி ஸ்டாலின் கூட்டியிருக்க அந்த கூட்டத்தை, சட்டப்படியான எதிர்கட்சி தலைவர் அவரெல்லாம் கூட்டி முதலமைச்சர் கோரிக்கை வைக்கணும், கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கணும். அல்லது எடப்பாடி பழனிசாமி, அவர் பழனிசாமி தானே அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கணும். அவங்கெல்லாம் கூட்டல, அந்த வேலையை ஐயா கிருஷ்ணசாமி செய்தார். அவர் எதிர்கட்சி, இப்ப எதிர்கட்சி தானே அவரு. கடமை இருக்கலாம். 7ஆம் தேதி மிகப்பெரிய அளவுல தமிழர் திரள் ஆர்ப்பாட்டம், உழவர் திரள் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடக்கு, நம்மெல்லாம் போய் பங்கெடுக்கணும். அதில் அது சரியா செஞ்சாரு. எனவே இந்த இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இதனுடைய ஆழம் அகலம் தெரியல அல்லது புரியல. அதிகாரிகள் எப்போதுமே சரியான வழியை காட்ட மாட்டாங்க. எல்லாம் இந்திய அரசு அதிகாரிகள், இந்திய ஆட்சி பணியாளர்கள், இந்திய காவல் பணியாளர்கள்,
எவனும் தமிழன் கிடையாது. அவனுக்கு அதில் அக்கறையும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, கடமையும் கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவான். இவர் போய் அங்கே பேச முடியாது. பேசினாலும் அவன் உடம்பு பிடியாக இருப்பான். ஒருவேளை சம்மதிக்க வச்சுட்டான்னு நமக்கு மிகப்பெரிய இழப்பாயிரும். நாம் இப்போ நேற்று வழக்கு போட்டாங்க இல்லையா? இப்போ நேற்று ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு போனால் இதெல்லாம் முடங்கி போவான். எனவே சட்ட போராட்டம் தான் இதுக்கு தேர்வு. இப்போ ஐயா, இறுதியா மேகதாட்டு அணைங்கிறது உண்மையிலேயே நல்லதா? அதுக்கு உண்மையிலேயே கட்டப்படுமா? அதை நம்மளால தடுக்க? மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு அவனுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு பெருங்கேடு. நெற்களஞ்சியம் வந்து பாலைவனமா மாறும். இதுல தொலைநோக்கு பார்வை சர்வதேச முதலாளிகளுக்கு இருக்கு, இந்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு இருக்கு. மீத்தேன், ஈத்தேன், கனிம வளம், ஏற்கனவே காவிரி டெல்டா எண்ணெய் வளம், அந்த எண்ணெய் வளம் பெட்ரோல் அதிகமா இருக்கு. அடியக்காமங்கலம், கோயில் கலப்பா, பல்வேறு நரிமணம், அடியக்காமங்கலம், கோயில் கலப்பெல்லாம் பெட்ரோல். அதெல்லாம் இப்போ நம்ம பச்சை தமிழன் எடப்பாடி ஒரு நல்ல வேலை செஞ்சார். பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம்னு அறிவிச்சிட்டாரு. அதனால அது முடங்கி போகுது. அப்போ வேளாண்மை மண்டலம் இருக்கட்டும், தண்ணி வந்தால் தானே உனக்கு வேளாண்மை மண்டலம். பாலைவனமாக போயிட்டுனா அவன் வந்து தொலைநோக்கு போடுவான் தம்பி. 20 ஆண்டுகள் போதும், எல்லாம் கொண்டு இறக்கிடுவான். காவிரி தண்ணீர் 20 மாவட்ட மக்களுக்கு, 5 கோடி மக்களுக்கு இன்னைக்கு குடிநீர் ஆதாரம். ஒரு நெற்களஞ்சியமே அழியப்படும். B.R. பாண்டியன் போராடிக்கிட்டே இருக்காரு, அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர். அவரு கூட ஒரு தண்டனை கொடுத்து விட்டாங்க ஒரு வழக்கில். தண்டனை கொடுக்கலாமா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்கலாமா அந்த தண்டனை? அதை அவர் மேல்முறை செய்து வந்துட்டாரு. நம்ம ஐயா கண்ணு திருச்சி எவ்வளோ பெரிய போராளி. அதே மாதிரி வேலுசாமி அங்கே கொங்கு மண்டலத்தில் நாராயணசுவாமி நாயுடு பேரில் ஒரு விவசாய சங்கம் வச்சிருக்காரு. இவர்களையெல்லாம் அழைத்து பேசி கருத்துக்களை கேட்டிருக்கணும் முதலமைச்சர். கேட்காம இவர் வாரன்னு சொன்னது மிகப்பெரிய வரலாற்று பிழை. அவர் வர சொல்லிட்டு அப்புறம் நிலைமை சரியில்லை, நீங்க வர வேண்டாம்னா அவர் என்ன முதலமைச்சர் நான் கேட்கிறேன். நிலைமை சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பக்கத்து மாநில முதலமைச்சர் நட்பா கூட போட்டோம், தேநீர் குடிக்கிட்டோம், விருந்துக்கு போட்டோம். நிலைமை சரியில்லைன்னா நீ வந்தால் அடித்து விடுவார்கள் என் மாநில மக்கள் என்று மிரட்டுற வேலை தானே அது, இல்லையா? அதுக்கு தான் நான் இன்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்கேன். என் மாதிரி யாரும் அறிக்கை கொடுக்க முடியாது. நிச்சயமா நாங்களும் அந்த அறிக்கையை பார்த்துருந்தோம். இன்றைக்கு அது கொஞ்சம் வேலை செய்யும். கண்டிப்பா. அதன்படி இப்போ இனி வருங்காலங்களில் இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை? 2 தீர்வு தான் தம்பி. மேகதாது தமிழ்நாட்டு பகுதியாக நம்ம அறிவிச்சு போராடணும். அடுத்து காவிரி மேலாண்மை ஆணையத்தை காவிரி மேலாண்மை வாரியமா மாற்றணும். காவிரி படுகையினுடைய அணைகளை வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அதற்கு சட்ட போராட்டம் நடத்தணும். இந்த 2ஐயும் தவிர வேறு வழி இல்லை. அணையை கட்டிடுவான், சொட்டு தண்ணி ஒகேனக்கல் வராது, நெற்களஞ்சியம் பாலைவனமா மாறும். அதற்குள் தமிழ்நாட்டுடைய 8 கோடி தமிழ் மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு அணியில் நின்று நாம போராடும். ஏதோ தஞ்சை மாவட்ட சிக்கல், திருவாரூர் மாவட்ட சிக்கல், மயிலாடுதுறை மாவட்ட சிக்கல் என்று பார்க்கக்கூடாது. 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரம் முதல்ல. அப்ப நமக்கு குடிநீர் முன்னுரிமை இல்லையா? பெங்களூர்காரனுக்கு தான் குடிநீரா? இயற்கை எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாரையும் தம்பி, ஆறுகள் இயற்கை மக்கள் கழித்த கொடை. உலக சட்டம் இருக்கு, இந்திய சட்டம் இருக்கு. ஆறுகள் மக்களுக்கு அளித்த கொடை. நைல் நதி எங்க உருவாகுது? எத்தியோப்பியால. உலகத்திலே வறட்சி மிகுந்த நாடு அதுதான். இன்னைக்கு நீங்க அப்படி பார்க்கையில கர்நாடகாரன் தண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு இயற்கை மழை பெஞ்சு அது இயற்கை. என்ன தண்ணி அவனே திறந்து விடுறான், திறந்து விட்டுருங்கிறான். இல்லைன்னா அணை உடஞ்சி போவோம் இல்லையா? அப்ப இயற்கை நமக்கு, இயற்கை எல்லாருக்கும் பொதுவானவங்க நாங்க அப்படின்னு. அதோடு இல்லாம தம்பி, ஆறுகள் இயற்கை மக்கள் கழித்த கொடை ஒன்று. இந்த ஆற்றில் கடுமையான நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யுது, பெரும் வெள்ளம் வரும்போது இழப்பு யாருக்கு அது கூடுதலாக இருக்கும்? கடைமடை பகுதிக்கு தானே. அதனால தான் இழப்பு எவருக்கு கூடுதலாக இருக்கிறதோ அவருக்கு அந்த ஆற்றின் பயன்பாட்டில் 3இல் 2 பங்கு. அந்த அடிப்படையில் தான் வெள்ளைக்காரன் 1924ஆம் ஆண்டு மைசூர் சமஸ்தான அரசுக்கும் சென்னை மாகாண அரசுக்குமான உடன்படிக்கையின்படி கண்ணம்பாடி அணை 41 டிஎம்சி, மேட்டூர் அணை 93 டிஎம்சி. புரியுதா உங்களுக்கு? 2 மடங்கு நமக்கு, அவனுக்கு 1 மடங்கு. இழப்பு நமக்கு தான் அதிகமாகும். இந்த அடிப்படையில் அதை நாம் அணுகணும். நம்முடைய வெற்றி கழக அரசு மீது நம்ம விமர்சனம் வைக்கல, ஆனால் அவர் வந்து சரியான கோணத்தில் இதை கையாள வேண்டும், அணுக வேண்டும். வேளாண்மை சங்க தலைவர்களை அழைத்து இதில் ஆழமான கருத்தாக்கம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஆடுதாண்டி பகுதி தமிழ்நாட்டின் பகுதி. காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டும். கர்நாடகத்தில் உள்ள அந்த அணைகள் சட்டவிரோத அணைகளாக இருந்தாலும் அதை இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் சிக்கல் தீரும்.
நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா அரசு என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு கோரிக்கையும் வச்சுருந்தீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இதில் நிறைய அறியப்படாத விஷயங்களையும், குடகுமலை பகுதியை நமக்கு மறுபடியும் வரணுங்கிறதையும், மொழிவாரி மாநிலங்களில் செய்யப்பட்ட பிழைகள், திமுக காங்கிரஸ் சேர்ந்து செஞ்ச வரலாற்று பிழை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அது மிக்க நன்றி உங்களுடைய உரையாடினதுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா அரசு எப்படி ஒரு முன்னெடுப்பை, ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பை எடுத்து நீங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தை வாரியமாக மாற்றினா இதுக்கான பதிலும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம் ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்த்துக்கள்.